அனைவருக்கும் வணக்கம். இப்போ நமக்கு ஒரு எல்லாருக்கும் தேவையான முக்கியமான விஷயம், பொதுவான விஷயம், பொதுமக்களுக்கு அனைவருக்கும் பொதுவான விஷயத்த ஒண்ணு சொல்ல போறேன். இந்த விஷயத்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நம்ம எல்லாரும் தெரிவிக்கணும், ஷேர் பண்ணி. எவ்வளவு நல்ல விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்றீங்க. இது ரொம்ப தேவையான விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்கள்ல பாத்தீங்கன்னா சிட்டிலயும் சரி கிராமத்திலயும் சரி சாலையில பாத்தீங்கன்னா ஒரு 2-3 கிலோமீட்டர் சுடுகாடு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுடுகாடுக்கு செல்லும் சாலை, மயானம் செல்லும் சாலை, அந்த மாதிரி பெயர் அழைக்கப்படுகிறது. அந்த மாதிரி பெயர் போர்டுகள் வைக்கப்படுகின்றன. அந்த மாதிரி இல்லாம சுடுகாடுன்னு பேரு வைக்காம சூப்பரான பேரு ஒண்ணு நான் கொண்டு வந்திருக்கேங்க. அந்த பேரை கேளுங்க, உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். என்ன பேருனா நினைவுகள் சரணாலயம். நினைவுகள் சரணாலயம். சுடுகாடுன்னு எடுத்துட்டு நினைவுகள் சரணாலயம் என்று அழைக்கப்பட வேண்டும். மயானம் செல்லும் சாலைகள் என்று எடுத்துட்டு நினைவுகள் சரணாலயம் செல்லும் சாலை என்று அழைக்கப்பட வேண்டும். சுடுகாடு என்று எடுத்துட்டு நினைவுகள் சரணாலயம் என்று அழைக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. இந்த விஷயத்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப 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 அதிகமா ஷேர் பண்ணி தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியற மாதிரி நாம இந்த பதிவை கொண்டு போகணுங்க. ஏன் இந்த விஷயத்த சொல்றேன்னா, நம்ம முன்னோர்கள், நம்மளுடைய கூட இருந்த உறவுகள், ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாரும் நம்மளை விட்டு பிரிஞ்சு, ஆனா அவங்களுடைய நினைவுகள் நம் மனதை விட்டு பிரியவே பிரியாது. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த நினைவுகள் சரணாலயம் என்று அழைக்கிற நம்ம இறந்த பிறகு பாத்தீங்கன்னா சாமி ஆயிடுறன்னு சொல்றாங்க பெரியவங்க. இப்ப எல்லாமே தெரியும், நம்ம இறந்துட்டா இங்க சாமியா தான் ஆயிடுறாங்க. அந்த சாமி போய் எங்க நம்ம சுடுகாடுன்னு சொல்றோம். அந்த மாதிரி இல்லாம நினைவுகள் சரணாலயம் என்று அழைக்கப்பட்டால் அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நம்ம இல்லாம நமக்கு பின்னாடி வர சங்கதிகளுக்கும் இது ஒரு அழகான பேரா இருக்கும். சுடுகாடுன்னு சொல்லி எடுத்துட்டு நினைவுகள் சரணாலயம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று இந்த தமிழ்நாடு கவர்மெண்டை உங்கள் சார்பில் நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த பதிவை நீங்கள் அனைவரும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு போகும்படி எல்லாம் யூடியூப்ல, அதுக்கப்புறம் Facebookல, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல, வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயும் என்னென்ன இது இருக்கோ இன்டர்நெட் அது எல்லாத்துலயும் பதிவிட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்மளை விட்டு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மறைஞ்சிட்டாங்க. ஆனா அவங்க நினைவுகள் மட்டும் நம்மளை விட்டு பிரியறது இல்ல. அவங்க எல்லாருக்கும் இது ஒரு நல்ல நம்ம பண்ணின ஒரு சமர்ப்பணமா இருக்கும். நல்ல விஷயத்த பண்ண மாதிரி இருக்கும். அது ஒரு அழகான பேரா இருக்கும். சுடுகாடுன்னு சொல்லாம நினைவுகள் சரணாலயம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு அழகான பேருங்க. அந்த பேரை கண்டிப்பா நம்ம இந்த மாதிரி சுடுகாடு பக்கத்துல அதை எடுத்துட்டு நினைவுகள் சரணாலயம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இது எதுக்கு நான் இந்த பதிவு சொல்றேன்னா, நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டியா இருக்கும், சுடுகாடு பக்கத்திலேயே இருக்கும். சுடுகாடுன்னா அழகா இல்லைங்க, நினைவுகள் சரணாலயம் பக்கத்துல இருக்குன்னு சொன்னா எவ்வளவு அழகா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வரணுங்க. அதுக்காக தான் இந்த பதிவை போட சொல்றேன். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த பதிவை எடுத்து செல்லும்படி உங்கள் அனைவரும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் ECR அசோக்குமார். அப்புறம் ஒரு சின்ன விஷயம், ஒரு 500 ரூபாய்க்குள்ளேயே நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை கொண்டு வர போறேன். ECR ரோட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்லயே நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ண போறேன். அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி ஒரு 15 நாள்ல அந்த பதிவை போடுறேன். நான் இப்ப போட்ட பதிவு அனைவருக்கும், நம்ம உலக மக்கள் அனைவருக்கும் சேரும்படி நீங்கள் இந்த பதிவை பதிவிட வேண்டும் என்று, ஷேர் செய்ய வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.